Good morning students. இன்னைக்கு நம்ம third lesson chapter 3 பார்க்க போறோம். Chapter 3 tissue level of organization. இது tissue level of organization. அதாவது திசுக்களோட அமைப்பு எப்படி இந்த திசுக்கள் மூலமா உறுப்புகள் தோன்றுது ஆர்கனைசேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஒரு உயிரினங்களுடைய திசுக்கள் என்னென்ன திசுக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். 10th படிச்சுக்கோம் டிஷ்யூஸ் அப்படிங்கிற படிச்சிருக்கோம். இப்போ டிஷ்யூஸ் என்னன்னா என்ன டிஷ்யூஸ்னா என்ன சார் 9th படிச்சுக்கோம். டிஷ்யூனா என்ன அப்படின்னு 9th படிச்சோம். டிஷ்யூனா என்ன டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லுது. காமன் என்ன அப்படின்னா a group of cells are similar in structure and perform common or related function. என்ன சொல்றாங்க a group of cells similar in structure and perform common or related functions. ஒரு என்னது நிறைய செல்களோட ஒரு தொகுப்பு ஒரே மாதிரியான செல்களோட ஒரு தொகுப்பு பொதுவான ஒரு செயலை செஞ்சுச்சுன்னா that is called as tissue. இதுதான் tissue. நிறைய டிஷ்யூக்கள் சேர்ந்தது என்ன சொல்லுவோம் ஒரு ஆர்கன். நிறைய ஆர்கன் சேர்ந்தது ஒரு ஆர்கன் சிஸ்டம். நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நம்ம படிச்சுக்கோம். நிறைய செல்ஸ் சேர்ந்து ஒரு டிஷ்யூ, நிறைய டிஷ்யூக்கள் சேர்ந்து என்ன சொல்லுவோம் ஆர்கன்ஸ், நிறைய ஆர்கன் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம், நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து ஒரு ஆர்கானிசம். அப்ப என்ன சொல்றாங்க இந்த டிஷ்யூக்கள் அப்படின்னு சொன்னா group of cells are similar in structure and perform common or related functions is called as என்ன சொல்லுவாங்க tissue or called tissue அப்படின்னு சொல்லக்கூடியது. The tissues are living fabrics. என்ன சொல்றாங்க the tissues is called as living fabrics. அப்படினா என்ன காரணம் அப்படினா இந்த டிஷ்யூவோட proportion and pattern வச்சு தான் என்ன பண்றாங்க நம்ம உடம்புல உள்ள ஆர்கன்ல உற்பத்தி ஆகுது. டிஷ்யூவோட proportion and pattern வச்சு தான் என்ன பண்றாங்க அப்படினா நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்லாம் கிரியேட் ஆகுது. லங்ஸ், ஹார்ட், ஸ்டொமக், கிட்னி எல்லாமே இருக்கு. இந்த காமன் டிஷ்யூக்கள் வச்சு தான் அதோட பேட்டர்ன் மாறுது. இதோட ப்ரொபோர்ஷன் மாறுது. அவ்வளவுதான் அந்த மாதிரி. அதனால இந்த பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த டிஷ்யூக்கு என்ன இஸ் கால்ட் as living fabrics அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அல்லது 3 டிஷ்யூஸ் ஒன்று சேர்ந்து பர்ஃபார்மா பண்ணி ஒன்று சேர்ந்து ஒரு செயல்னா that is called organ. நிறைய ஆர்கன்ஸ் ஒன்று சேர்ந்துனா ஆர்கன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது என்ன சொல்லுவாங்க ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லணும்னா 2 or more organs perform common physical and chemical functions. They are called as organ systems அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிள் digestive system, respiratory system, circulatory system, அது என்ன சொல்ல excretory system, reproductive system அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய உறுப்புகள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்டாலஜி கேட்கலாம். இது 2 மார்க் क्वेश्चन. வாட் இஸ் ஹிஸ்டாலஜி? டிஷ்யூனா என்னன்னு கேட்கலாம். 2 மார்க் क्वेश्चन. ஹிஸ்டாலஜி ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட் as histology. டிஷ்யூக்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் ஒரு பிரிவு தான் ஒரு படிப்பு தான் ஹிஸ்டாலஜி. ஹிஸ்டாலஜினா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட் as ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க இதை பார்த்தோம்னா டிஷ்யூவோட அமைப்பு எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அது எப்படி வளருது அப்படின்னு எல்லாத்தையும் பற்றி படிக்கக்கூடியது தான் ஹிஸ்டாலஜி. அது காமனாக சொன்னாங்க ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் இஸ் கால்ட் as ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அனிமல் டிஷ்யூ. பொதுவாக நம்ம இங்கே டிஷ்யூ சொன்னாவே அனிமல்ஸ் தான் அனிமல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அனிமல் டிஷ்யூஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணனா ஆர் கிளாஸிஃபைட் டு த சைஸ், ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல்ஸ். சொல்லுங்க அனிமல் டிஷ்யூஸ் என்ன சொல்லுங்க அதில் இருக்கக்கூடிய செல்லோட சைஸ், ஷேப், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அனிமல் டிஷ்யூஸை கிளாஸிஃபை பண்றாங்க. இது முக்கியமாக பார்த்தோம்னா 4 பிரைமரி டிஷ்யூ டைப்ஸ் இருக்கு அனிமல்ஸ்ல. என்ன சொல்லுவாங்க 4 பிரைமரி ஆர்என்ஏ டிஷ்யூக்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ ஆர் நியூரல் டிஷ்யூ. என்ன சொல்லுவாங்க எபிதீலியல் டிஷ்யூ வெளிப்பக்கத்தில் நம்ம உடம்பை சுற்றி அனிமல்ஸ் வெளிப்பக்கத்தை சுற்றி கவர் ஆகிடுது. தட் இஸ் கால்ட் கவரிங் எபிதீலியல் டிஷ்யூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு திசுக்கள். என்னது எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னா புறத்தோல் டிஷ்யூ அப்படின்னு. கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு திசுக்கள். அது என்ன சொல்லுவாங்க சப்போர்ட் எலும்புகள் அதெல்லாம் இருக்கா இல்லையா எலும்பு மசில் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது இணைக்கக்கூடியது சப்போர்ட் ஒரு உயிரினத்துக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மஸ்குலர் டிஷ்யூ மூவ்மெண்ட் இயக்கத்துக்கு நகரத்துக்கு மூவாகிறதுக்கு பயன்படக்கூடியது இஸ் கால்ட் மஸ்குலர் டிஷ்யூ. லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நர்வஸ் டிஷ்யூ ஆர் நியூரல் டிஷ்யூ. த கண்ட்ரோல் த பாடி சிஸ்டம் உடம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நியூரான்ஸ்லாம் இல்லையா நியூரான்ஸ் நர்வ்ஸ்லாம் சொல்லுவாங்க இஸ் கால்ட் as நர்வஸ் டிஷ்யூ. இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த டிஷ்யூக்களை எளிய வகையில் 4 பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த எபிதீலியல் டிஷ்யூ திரும்ப பார்த்தோம்னா சிம்பிள் டிஷ்யூ, காம்பவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு 2 பிரிக்கலாம். எளிய திசுக்கள், கூட்டு திசுக்கள். எபிதீலியல் டிஷ்யூ என்ன பண்றாங்க சிம்பிள் டிஷ்யூ, காம்பவுண்ட் டிஷ்யூ பிரிக்கலாம். எளிய திசுக்கள் அண்ட் கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்லி. எளிய திசுக்கள் என்னது ஒரே திசு தான் ஒரே வகையா ஒரு சிம்பிளா இருக்கும் என்னது அது மட்டும் தான் தனியா இருக்கும்.
அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த ஒரே வகையான செல்கள் எல்லாம் சேர்ந்து உண்டாகுது. தட் இஸ் கால்டு சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எபிதீலியத்தோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்றோம், ப்ரொடெக்ஷன், அப்சார்ப்ஷன், ஃபில்ட்ரேஷன், இது எல்லாமே சொல்லக்கூடியது. எபிதீலியோட ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன், அப்சார்ப்ஷன், ஃபில்ட்ரேஷன், வெளிப்பொருள் பாதுகாக்கிறது, அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்சார்ப் பண்ண விடுது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸ்கிரீஷன், செக்ரீஷன், சென்சரி ரிசப்ஷன், இது எல்லாமே எபிதீலியோட வேலை. என்ன சொல்றோம், வெளியில பாதுகாக்குது. அதுக்கப்புறம் அப்சார்ப் பண்ணுது, ஏதாவது உள்ள படிச்சுனா. அதுக்கப்புறம் செக்ரீஷன், அதாவது என்ன பண்ணுது, ஆயில் செக்ரீஷன், வேர்வை சுரப்பிகள், அதாவது சுரப்பிகள் இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோன்னா எக்ஸ்கிரீஷன், வேர்வை வெளியேற்றுறது, செக்ரீஷன் ஆயில் கிளான்ஸ், மெமரி கிளான்ஸ், அது மாதிரி சென்சரி ரிசப்ஷன், தொடு உணர்வு, இது எல்லாத்தையும் சென்ட் பண்ணக்கூடியது எது, இந்த எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இந்த எபிதீலியத்தில் பார்த்தோன்னா சிங்கிள் எபிதீலியம் அப்படின்னா கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். சிங்கிள் எபிதீலியம் composed of single layer of cells, ஒரே வரிசை, ஒரு layer of cells, that is called simple epithelium. இது எங்க சார் இருக்கும், they are found in the organs of absorption, secretion and filtration. அப்சார்ப்ஷன் பண்ற இடத்துல, செக்ரீஷன் பண்ற இடத்துல, ஃபில்ட்ரேஷன் பண்றது, மெயினா பார்த்தீங்கன்னா இந்த இன்டெஸ்டைன், குடல் பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடியது. தட் இஸ் கால்ட் சிம்பிள் எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சிம்பிள் எபிதீலியத்தை ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணா ஸ்குவாமஸ் எபிதீலியம், கியூபாய்டல் எபிதீலியம், காலம்னார் எபிதீலியம், சீலியேட்டட் எபிதீலியம், சூடோஸ்டேட்டட் எபிதீலியம் அஞ்சா பிரிக்கிறாங்க. இந்த சிம்பிள் எபிதீலியத்தை என்ன பண்றாங்க, திரும்ப பிரிக்கிறாங்க, கிளாசிஃபை பண்றாங்க. எப்படி வச்சுன்னா அதோட வடிவத்தை வச்சு என்ன பண்றாங்க, ஃபர்தரா கிளாசிஃபை பண்றாங்க. கிளாசிஃபை பண்றது என்னன்னா ஸ்குவாமஸ் எபிதீலியம், cuboidal epithelium, columnar epithelium, ciliated epithelium and pseudostriated epithelium அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல squamous epithelium அப்படின்னு பார்த்தோம்னா single thin layer of flattened cells. என்ன சொல்றாங்க, இது single thin layer of flattened cells அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னில கிளாமருல இருக்கும். அதே மாதிரி ஏர் sacs of lungs. இது என்ன இருக்கும் அப்படின்னா இது irregular boundary, இதுக்கு ஒரு எல்லை இருக்காது, சிங்கிள் லேயரா தான் இருக்கும். ஆனால் ஒரு எல்லை இல்லாமல் irregular boundary, அதோட எல்லை எப்படி இருக்கும், irregular-ஆ இருக்கும், அப்படியே ஒரே லேயரா இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. irregular boundary cells அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்குவாமஸ் எபிதீலியம். இது எங்கெங்கெல்லாம் சார் இருக்குன்னா கிட்னியில் இருக்கிற கிளாமருல இருக்கு, லங்ஸ்ல இருக்கு, ஏர் சாக்ஸ்ல இருக்கு, லைனிங் ஆஃப் ஹார்ட் லைனிங் இருக்கு, பிளட் வெசல்ஸ்ல இருக்கு, லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல இருக்கு. எல்லாத்தையும் இருக்கக்கூடியதுதான் பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்குவாமஸ் எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா கியூபாய்டல் எபிதீலியம். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, கியூபாய்டல் எபிதீலியம், கியூப் ஷேப். எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, சிங்கிள் லேயர் ஆஃப் கியூப் லைக் செல்ஸ். என்ன சொல்றாங்க, கியூபாய்டல் எபிதீலியம்னா சிங்கிள் லேயர் ஆஃப் கியூப் லைக் செல்ஸ், இது கியூப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க சார் இருக்கும் அப்படின்னா கிட்னி டியூபிள்ஸ் இருக்க டக்ட்ல, அதே மாதிரி செக்ரேட்டரி போர்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன், அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ரேட்டரி போர்ஷன் ஆஃப் ஸ்மால் கிளான்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், சின்ன சின்ன கிளான்ஸோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியதான் இந்த கியூபாய்டல் எபிதீலியம் சொல்லக்கூடியது. அது என்ன, இதோட வேலை என்ன சொன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இந்த கியூபாய்டல் எபிதீலியம் வேலை என்ன, செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா காலம்னார் எபிதீலியம். காலம்னார்னா தூண் வடி எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கியூப்னா கனசதுரம், காலம்னா தூண் வடி எபிதீலியங்கள் சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கும், சிங்கிள் லேயர், அப்படியே ரவுண்டட் அப்படின்னு இருக்கும். ரவுண்டடா சிங்கிள் லேயர் எப்படி இருக்கும், ரவுண்டடா அப்படியே தூண்கள் மாதிரி இருக்கும். இது எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆஃப் த ஸ்டொமக். என்னது, ஸ்டொமக் அந்த ரெக்டம். டைஜஸ்டிவ் ஸ்டொமக் ரெக்டம் இருக்க டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல உணவு பாதைன்னு சொல்றோமா இல்லையா, இந்த உணவு பாதை இருக்கக்கூடிய செல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலம்னார் எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம அந்த இன்டெஸ்டைனுக்குள்ள இந்த வில்லை அப்படின்னு குடல் உறிஞ்சிகள்னு சொல்லக்கூடியது, அதுலேயும் பார்த்தோன்னா தட் இஸ் காலம்னார் எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கோபர்ட் செல்ஸ் இதெல்லாமே காலம்னார் எபிதீலியத்தில் வரக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சீலியேட்டட் எபிதீலியம். சீலியேட்டட் எபிதீலியம்னா ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கும், அதில் சீலியாக்கள் இருக்கும். நிறைய என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதில் சீலியாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்குன்னா நிறைய இது சீலியேட்டட் எபிதீலியம் அப்படின்னு பார்த்தோம்னா காலம்னார் செல்ஸ்ல பியர் ஆன் தி சீலியா. காலம்னார் செல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா பியர்ஸ் ஆன் தி சீலியா. அதுல சீலியா குறுகிளைகள் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் சீலியேட்டட் எபிதீலியம். இது எங்க சார் இருக்கும் அப்படின்னா மியூக்கஸ். எங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த ciliated type purpose mucus by the ciliary actions of the small branchioles. அந்த small branchioles அதே மாதிரி பார்த்தா fallopian tubule, uterus கர்ப்பப்பை, அதுல இருந்து வரக்கூடிய இந்த fallopian tubule, அதே மாதிரி பார்த்தா சின்ன சின்ன small branchioles, மூச்சு குழாய்ல போய் முடியுதா இல்ல branchiole அப்படின்னு சொல்லக்கூடியது அது. அதே மாதிரி பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட் உணவு பாதையில இது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா இல்ல உணவு பாதையில பார்த்தோம்னா நான் சீலியேட்டட் செல்ஸ், மற்ற பகுதிகள்லாம் சீலியேட்டட் செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லாஸ்டா பார்த்தோம்னா ஸ்டூடோஸ்டாட்டிஃபைட் அப்படின்னு பொய்யானது. ஸ்டூடோ அப்படின்னா பொய்யானது அப்படின்னு சொல்லுவது. ஸ்டூடோஸ்டாட்டிஃபைட் என்ன சொல்றாங்க, ஸ்டூடோஸ்டாட்டிஃபைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு, காலம்னார் பட் அன்ஈக்குவல். இதுவும் காலம்னார் மாதிரியே இருக்கும், அன்ஈக்குவலா இருக்கும். அதான் சொன்னமா இல்லையா
இந்த காலம்னா தூண் வடிவத்தில் இருக்கக்கூடியது. எப்படி இருக்கும்? தூண் வடிவத்தில் ஒரே மாதிரி ஈக்குவல் சைஸாக இருக்கும். நியூக்ளியஸ் ஒரே இடத்துல இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். ஆனால் இந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட்னா அன்ஈக்குவலாக இருக்கும். அதே தூண் வடிவ செல்கள் ஈக்குவல் சைஸ் ஈக்குவல் ஆகாமல் அன்ஈக்குவலாக இருக்கும். இந்த நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கோன் மேலே கீழே ஏற்கனவே இறக்கமாக இருக்கும். பார்க்கறது எப்படி இருக்கும்? ஒரு மல்டி லேயர், ஒரு பல அடுக்கு மாதிரி தோற்றம் அளிக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அது சூடோனா பொய்யான ஒரு தோற்றம். சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னது? மல்டி லேயர் நியூக்ளியர். இந்த நியூக்ளியர் கண்ட இடத்துல இருக்கிறதுனால இந்த மல்டி லேயர் பிகாஸ் நியூக்ளியர் லே அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஒவ்வொரு செல்ஸ்லையும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லைன் ஆஃப் தி எபிடெர்மிஸ். இது எல்லாமே எபிடெர்மிஸ் இந்த சின்ன நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வரக்கூடியது, மேல் ரீப்ரொடக்டிவ் வருது. அதே மாதிரி லார்ஜ் டக்ட் ஆஃப் எ கிளான்ஸ் ஆன் தி ட்ராக்ஸ் ஆஃப் மேல் யுரேத்ரா. இந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடியது தான் இந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எபித்தீலியம்ஸ்ல காம்பவுண்ட் எபித்தீலியம், கூட்டு எபித்தீலியம் சொல்லப்படுது. கூட்டு எபித்தீலியம் வேற ஒன்றும் இல்லை, நிறைய அந்த எபித்தீலியல் செல்கள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து நிறைய மல்டி லேயர் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காம்பவுண்ட் எபித்தீலியத்தை பார்த்தோம்னா என்ன பிரிக்குங்க? ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் டிரான்சிஷனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் திரும்ப பார்த்தோம்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம், கியூபாய்டு எபித்தீலியம், காலம்னார் எபித்தீலியம் மூணா பிரிக்குங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம், கியூபாய்டு எபித்தீலியம், காலம்னார் எபித்தீலியம் பிரிக்கக்கூடியது. இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படிங்கிறது சிம்பிள் இருக்கக்கூடிய ஸ்குவாமஸ் எபித்தீலியம் மாதிரி தான், லேயர் மட்டும் தான் நிறைய இருக்கக்கூடிய சேமஸ் அதே மாதிரி இருக்கக்கூடியது தான். இந்த கியூபாய்டு எபித்தீலியம் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் எ கிளாண்டுலார் எபித்தீலியம். இந்த கியூபாய்டு எபித்தீலியம் காம்பவுண்ட் கியூபாய்டு எபித்தீலியம் தான் கிளாண்டுலார் எபித்தீலியமா மாறுது, அதாவது சுரக்கக்கூடிய கிளாண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கிளாண்டுலார் எபித்தீலியத்தை பார்த்தோம்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். எண்டோக்ரைன் கிளாண்ட், எக்ஸோக்ரைன் கிளாண்ட். நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள் சொல்லக்கூடியது. இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், நம்ம படிச்சு எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தனியாக படிச்சிருக்கோம், 10th படிச்சுட்டு எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லக்கூடியது. நம்ம பேங்க்ரியாஸ், அதே மாதிரி பார்த்தோம்னா பிட்யூட்ரி, தைராய்டு, பேராதைராய்டு, அதெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உலரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உள்ளக்கூடியது அந்த இன்டெஸ்டைன்ல அதில் இருக்கக்கூடியதை பார்த்தோம்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம்னா இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, யூனிசெல்லுலார் கிளாண்ட்ஸ், மல்டிசெல்லுலார் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூனிசெல்லுலார் கிளாண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஒரே செல்லுலார் யூனிசெல் கிளாண்ட்ஸ் சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னா கோபல் செல்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால், அதே மாதிரி பார்த்தோம்னா சலைவரி கிளாண்டு, இதெல்லாம் பார்த்தோம்னா யூனிசெல்லுலார் கிளாண்ட்ஸ். இந்த கிளாண்டுலார் கியூபாய்ட்லேயே கிளாண்டுலார்ல இதெல்லாம் சொல்லலாம். என்னன்னு சொல்கிறோம் நம்ம? கோபர்ட் செல்ஸ், அதுக்கப்புறம் சலைவரி கிளாண்ட் இருக்கக்கூடியது, இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? யூனிசெல்லுலார் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது என்ன முக்கியமாக செக்ரீட் பண்ணுறது? சலைவா, மியூக்கஸ், இயர் வேக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணக்கூடியது என்னது? எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல தான் என்ன யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார் பிரிக்கிறோம். அந்த மல்டிசெல்லுலாரை என்ன பண்றாங்க? மூணா பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் their structure, based on their secretory units, based on their mode of secretion. based on structureல symbol glands, compound glands பிரிக்கிறாங்க. based on the secretory unitsல tubular, alveolar, tubulo-alveolar. அது என்னது? அதோட செக்ரேட்டரி ப்ராடக்ட் யூனிட் எப்படி இருக்கும்? டியூபுலாரா இருக்கா இல்லை ஆல்வியோலா இருக்கா? ஆல்வியோலா என்னது? அசினஸ், அதாவது ஒரு ரவுண்டா இருக்கும், ஒரு இது மாதிரி. ஆல்வியோலா என்னது? ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்கக்கூடியது, ஆல்வியோல்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருக்கா இல்லை டியூபுலோ ஆல்வியோலா, டியூப் அது ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒரு வகையான பேஸ்ட் ஆன் தி செக்ரேட்டரி, பேஸ்ட் ஆன் தி செக்ரீஷன். அதோட சுரப்பை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மீரோக்ரைன் கிளாண்ட்ஸ், ஹோலோக்ரைன் கிளாண்ட்ஸ், அப்போக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? மூணா பிரிக்கிறாங்க. மீரோக்ரைன் கிளாண்ட்ஸ், ஹோலோக்ரைன் கிளாண்ட்ஸ், அப்போக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு மூணா பிரிக்கக்கூடியது. எது அப்படின்னா அதோட செக்ரீஷன், அது எப்படி மோட் ஆஃப் செக்ரீஷன், என்ன விதத்தை செக்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட் எபித்தீலியத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மல்டி லேயர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது? காலம்னார் எபித்தீலியல் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ட்ராட்டிஃபைட், ஸ்குவாமஸ், காலம்னார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுல இந்த ஸ்குவாமஸ்ல தான் சொன்னோம் நம்ம கெராட்டினைஸ், நான் கெராட்டினைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கெராட்டினைஸ் என்னது? அந்த மெலனின் பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் கெராட்டினைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் கெராட்டினைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெலனின் பிக்மெண்ட் நிறமே இல்லாமல் இருக்கக்கூடியது. ஒரு சிலருக்குரிய செல்கள் எப்படி இருக்குன்னா கலரா இருக்கும், ஒரு சிலர் கலர்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. கெராட்டினைஸ் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை எபிடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின், நம்மளோட தோல் பகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தோம்னா ட்ரை எபிடெர்மிஸ் கெராட்டினைஸ் சொல்லுவாங்க. நான் கெராட்டினைஸ் பார்த்தோம்னா உள்ள ஈசோஃபேகஸ், மவுத், உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் நான் கெராட்டினைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்குவாமஸ், ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியத்துல வரக்கூடியது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த காம்பவுண்ட் செல்ஸ்லயே ஸ்ட்ராட்டிஃபைட், ஸ்குவாமஸ் எபித்தீலியம்,
cuboidal silicium, columnar epithelium சொல்லக்கூடியது. Stratified columnar epithelium அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா distribution of the body found around the lumen of the pharynx. என்னது நம்மளோட pharynx தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம்னா male urethra and lining of some glandular tracts. male urethra ஆண்களோட சிறுநீர் பாதை. அதே மாதிரி பார்த்தோம்னா லைனிங் ஆஃப் சம் கிளாண்டுலார் டக்ஸ் ஒரு சில சுரப்பிகளோட லைனிங்ல என்ன இருக்கு இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த காலம்னார் எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ காம்பவுண்ட் டிஷ்ல டிரான்சிஷனல் எபிதீலியம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க சார் இருக்கும்னா இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ், யூரினரி பிளாடர், எ பார்ட் ஆஃப் த யுரேத்ரா இதுல எல்லாத்தையும் இருக்கக்கூடியது தான் இந்த காம்பவுண்ட் டிரான்சிஷனல் எபிதீலியம் சொல்லக்கூடியது. இது ஒரு வகையான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்சிஷனல் எபிதீலியம் காம்பவுண்ட் டிரான்சிஷன் எப்படி பார்த்தோம்னா டைட் ஜங்ஷன்ஸ்ல இருக்கும். டைட் ஜங்ஷன் அண்ட் அட்கரிங் ஜங்ஷன் சொல்லுவாங்க. டைட் ஜங்ஷன், அட்கரிங் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த டிரான்சிஷனல் காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இதோட எபிதீலியம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் எபிதீலியல் டிஷ்யூ பார்த்தோம், அது என்ன டைப்ஸ் இருக்கு பார்த்தோம். செகண்ட் பார்த்தோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த மீசோடோமல் இன் ஆரிஜின். இது என்ன சொல்றோம் நம்ம மீசோடோம்ல இருந்து ஆரிஜின் நம்ம சொல்லுங்க. there are three main classes for the connective tissue. என்ன சொல்றாங்க, there are three main classes for the connective tissue. என்ன சொல்றாங்க, கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது மீசோடோம்ல ஜெனரேட் ஆகி வைட்லி ஸ்ப்ரெட் த்ரூ தி பாடி உடம்பு ஃபுல்லா பரவக்கூடியது. இதுல மூணு மெயின் கிளாसेस இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெசிஃபைட் கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அதுலயே இருக்கு. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அதோட இணைப்புகள் எப்படி இருக்கும், கொஞ்சம் கேப், நிறைய கேப் இருக்கும். இட்ஸ் கால்ட் லூஸ். டென்ஸ்னா நெருக்கமா இருக்கும். நெருக்கமான செல்கள் நெருக்கமா அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்பெஷலைஸ்னா சிறப்பு வகையான செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த மாதிரி பார்த்தோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு டிஷ்யூக்கள் மூணு வகையான இருக்கு. என்னது, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா பைண்டிங், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், இன்சுலேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது எல்லாமே ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் அப்படி வச்சுன்னா இட் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த மாதிரி பார்த்தோம்னா இது முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா பைண்டிங் இணைக்கிறது, சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், இன்சுலேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூவோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா all connective tissue for mainly for three components. இந்த connective tissue எடுத்தாலும் அதுல இருக்க மூணு முக்கியமான மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்கு. that is called as fibers, ground substance and cells. fibers, ground substance and cells அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல fibers அப்படின்னு பார்த்தா provide support. இதுல fibers அப்படினா provide support. fiberனா என்ன, நார் திசுக்கள் சொல்றோமா இல்லையா, நார் திசுக்கள் அது என்ன பண்ணுது, சப்போர்ட் கொடுக்கக்கூடிய. fibers are the mainly for the supports அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா கனெக்டிவ் டிஷ்யூவோட மேட்ரிக்ஸ் ரீஜன் இருக்கு. அதான் சொல்றாங்க the fibers found in the connective tissue matrix அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபைபர்ஸ்ல மொத்தம் மூணு இருக்கு. collagen fibers, elastic fibers and reticulatory fibers. collagen fibers, elastic fibers and reticulatory fibers அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கனெக்டிவ் டிஷ்யூனா மூணா பிரிக்கலாம். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லூஸ்லி அரேஞ்ச், எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அதில் இருக்கக்கூடிய செல்கள் லூஸ்லி அரேஞ்ச் செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ். என்ன இருக்குமா, லூஸா அரேஞ்ச் ஆகி அதில் செமி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அஸ் என்னது, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆனியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இதில் பார்த்தா அப்படின்னா மூணு வகையாக சொல்றாங்க கனெக்டிவ் டிஷ்யூஸ். லூஸ் கனெக்டிவ் ஆனியோலார், அடிப்போஸ் அண்ட் ரெட்டிகுலாரிஸ். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல என்ன இருக்கு, மூணு இருக்கு. ஆனியோலார், அடிப்போஸ் அண்ட் ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ, தென் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஆனியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா beneath the skin act as a support framework for epithelium. இந்த தோல்ல எபிதீலியத்துக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கக்கூடிய that is called as areolar. areolar அப்படின்னா ஸ்கின்ல எபிதீலிய செல்களுக்கு கீழே இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணல, இந்த எபிதீலியத்துக்கு ஒரு செப்பரேட் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட்ஸ் ஃப்ரம் த சரௌண்டிங் பாடி டிஷ்யூஸ். இந்த பாடி டிஷ்யூ நடுப்புற என்ன இருக்கு, இந்த வாட்டரை அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சால்ட்ஸை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு ரிசர்வாயராகவும் இதை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா சிமிலர் டு ஆரியோலார். ஆரியோலார் மாதிரியே தான் இருக்கும் in structure and function and located beneath the skin. Adiposes commonly called adipose or fat cells. என்னன்னா adipose
adipose tissue அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபேட். இது பொதுவாக என்ன இருக்கு, adipose tissue அப்படின்னாக்க ஃபேட் tissue அப்படின்னு சொல்லக்கூடியது. adipose tissue எப்படி இருக்கும், predominantly 90% of the fat. என்ன சொல்றாங்க, predominantly 90% of the fat mass. adipose tissue 90% என்ன இருக்கும், இந்த fat mass தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. adipose tissue எங்க இருக்கும், also found in subcutaneous, தோல்களுக்கு கீழே இருக்கும். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி, ஐபால், ஹார்ட், இது எல்லாத்துலயும் கிட்னில, ஐபால்ல, ஹார்ட்ல என்ன இருக்கு, இது சரௌண்டிங் டிஷ்யூவா இருக்கு. அதுக்கு இந்த adipose tissue பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்கு, white fat, brown fat. நம்ம adipose tissue ரெண்டு டைப் இருக்கு, white fat and brown fat. white fat or white adipose tissue, brown fat or brown adipose tissue அப்படினு சொல்லக்கூடியது. இப்போ இந்த white adipose tissue or brown adipose tissue அதுல என்ன இருக்கு, அந்த நிறத்தை வச்சு தான் நாங்க white fat and brown fat அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ brown fat அப்படின்னு பார்த்தா எங்க சார் இருக்கும் அப்படின்னா, அந்த white fat அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா, contains abundant mitochondria. மைட்டோகாண்ட்ரியா நிறைய இருந்ததுன்னா அதுக்கு அந்த brown fat ன்னு சொல்லப்படுது. இந்த மைட்டோகாண்ட்ரியா இல்லாம இருந்ததுன்னா that is called white fat அப்படின்னு சொல்லுவாங்க. white fat எங்க என்ன பண்ணும் அப்படின்னா store nutrients. என்னதான் store nutrients. brown fat அப்படின்னு பார்த்தோம்னா heat to blood stream to warm the body. இது என்ன பண்ண, brown fat அப்படின்னா ஹீட் பண்ணி உடம்ப வார்மா வெதுவெதுப்பா வச்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. brown fat produces heat by non-shivering thermogenesis. இந்த brown fat எப்படி சார் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா நான்-ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்-ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலம் என்ன பண்ணுது, நம்ம இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியை என்ன பண்ணுது, ஹீட்டாக வச்சுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா ரெட்டிகுலார் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் ஆல்சோ ரிசம்பிள் டு ஆரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. பட் என்ன இருக்கும், பட் இதோட மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். என்ன இருக்கும் இதோட, இந்த திசுவோட மேட்ரிக்ஸில் ஃபைப்ரோபிளாஸ்ட், 6 இலைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் ஃபில் பண்ணியிருக்கு, அதனால தான் இதுக்கு பேர் ரெட்டிகுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கும்னா ஒரு இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் என்ன இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி இணைக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் செல்ஸ் இணைக்கிறது இல்லை, லார்ஜ் லிம்போசைட்ஸ் ஒன்னோட ஒன்று இணைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கக்கூடியது. இது எங்கே சார் இருக்கு அப்படின்னா லிம்ஃப் நோட், ஸ்ப்ளீன் அண்ட் போன் மேரோ. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோடு, ஸ்ப்ளீன் அண்ட் போன் மேரோ இருக்கக்கூடியது தான் இந்த ரெட்டிகுலாரிஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது பார்த்தோம்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம், டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் என்ன இருக்கும், ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பேக்ட்லி பேக்டு. இதில் ஃபைபர்ஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட் எப்படி இருக்கு, காம்பேக்டாக எப்படி இருக்கு, ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அண்ட் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ சொல்லக்கூடியது. டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அண்ட் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் ரெகுலர் அப்படின்னா ஒரு பிரிமிட்டிவ் பேட்டர்ன், ஒரு பிரைமரி பேட்டர்ன், ஃபுல்லாக பேட்டர்ன் அது primarily contain collagen fibers in rows between many parallel bundles of the tissues and free elastic web. அதாவது ஒரு பேட்டர்னா, ஒரு ரெகுலர் பேட்டர்னா that is called dense regular elastic tissue சொல்லக்கூடியது. இது எங்க சார் இருக்குன்னா, இது மெயினாக பார்த்தோன்னா மேஜர் டைப் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட். என்ன இருக்கு இந்த டென்ஸ் ரெகுலர் பார்த்தோன்னா மேஜர் டைப் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ண, இது போன்ஸ் மசில்ஸையும் அட்டாச் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ணி புல்லிங் ஃபோர்ஸ், இழுக்கிறது அசைக்கிறமா சொல்கிறேன், புல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது இந்த ஒன் டைரக்ஷனில் புல் பண்ணுறதுக்கு இழுக்கிறது அந்த மாதிரி பயன்படுது. அதுக்கடுத்து டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எப்படி இருக்குன்னா பண்டில்ஸில் கொலாஜன் ஃபைபர் இருக்கும், ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும், அரேஞ்ச் இர்ரெகுலர்லி. இது எப்படி இருக்கும், இது ரெகுலர் பேட்டர்ன் அரேஞ்ச் ஆகிருக்கும், இது இர்ரெகுலர் பேட்டர்ன் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை சொல்கிறாங்க. அதனால தான் டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேயே மேஜர் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இது என்னது, இட் இஸ் able to withstand tension exerted in many directions. என்ன இருக்கு, இது ஒரு டைரக்ஷன், சிங்கிள் டைரக்ஷன், புல்லிங் புஷிங் அந்த சிங்கிள் டைரக்ஷன், இது எல்லாம் மெனி டைரக்ஷன், எல்லா பகுதிகளிலும் செயல்படக்கூடியது. இது டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மெயினாக பார்த்தோம்னா மசில்ஸ், நர்வ்ஸ், ஜாயின்ஸ் எல்லாத்துலையும் இருக்கு. மசில்ஸ், நர்வ், ஜாயின்ஸ்ல இருக்க இணைப்புகள் எந்தெந்த ஜாயினிங் இருக்கோ அந்த இடத்துல அது என்ன பண்ணுறது, எல்லா டைரக்ஷன்லையும் செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ்ல எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது இது கண்டைன்ஸ் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ், இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். இந்த ரெண்டு ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னா இது எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ண, ஸ்ட்ரெச்சிங், என்ன பண்ணுது, இட் அலோஸ்
recoil of tissues following stretching. இது என்ன பண்ணாங்க, இது allows recoiling of tissue following stretching அப்படின்னு சொல்லக்கூடியது. pulse rate இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா pulse rate flow of blood flow arteriesலாம் இருக்கு, அதுல அப்படியே சுருங்கி இப்படி விரியக்கூடியது என்னதான் ஸ்ட்ரெச்சிங் ஆகுதாலே அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியது என்னது இந்த எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, சிறப்பு வகையான இணைப்பு திசுக்கள். சிறப்பு வகையான இணைப்பு திசுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்டிலேஜ், ரெண்டாவது போன், மூணாவது பிளட். கார்டிலேஜ் அப்படின்னு என்ன சொல்றோம், குருத்தெலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வளையக்கூடிய தன்மை இருக்கிற போன்ஸ், தட் இஸ் கால்டு கார்டிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எங்க இருக்கோ நம்மளோட காது மடல், மூக்கு நுனி, இந்த மாதிரி முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடியது. இது மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ரியோஸ் என்ன பண்ணு அப்படின்னா யங்ஸ்ல கார்டிலேஜா இருக்கும், அடல்ட் ஆனோன்னு என்ன ஆயிரும் அது போன்ஸா மாறிடும். இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா அதான் டிப் ஆஃப் த நோஸ், அவுட்டர் இயர் ஜாயின்ஸ், இந்த இயர் ஜாயின்ஸ், அப்புறம் இயர் பின்னா, பிட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலத்துல ஒவ்வொரு போன்ஸ்க்கும் அடுத்தடுத்த போனுக்கு நடுப்புற இருக்கக்கூடியது தட் இஸ் கார்டிலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா போன்ஸ் அப்படின்னா ஹார்ட் பேலட், கடினமா இருக்கக்கூடியது. ஹார்ட் பேலட் கிரவுன் சப்ஸ்டன்சஸ் ரிச் இன் கால்சியம் சால்ட்ஸ் அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கு, கால்சியம் சால்ட்ஸும் கொலாஜன் ஃபைபர்ஸும் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, இதுதான் ஸ்ட்ரென்த் போன். இந்த போனுக்கு ஸ்ட்ரென்த் தரக்கூடியது. இந்த போன்ஸ் தான் என்ன பாடிக்கு சப்போர்ட்டே ஸ்ட்ரென்த் தரக்கூடியது. இதுதான் என்னது மெயின் டிஷ்யூ ஃபார் த பாடி ஃப்ரேம் ஒர்க். இந்த போன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட உடலோட வடிவத்தில் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஆஃப் த பாடி. என்ன சொல்லுங்க, ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னன்னா இந்த போன்ஸ் ஒன்னோட ஒன்று சப்போர்ட் பண்ணி அது போன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த போன் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டியோசைட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த ஸ்பேசஸ் கால் லாக்குனா. இந்த போன் டிஷ்யூல ஆஸ்டியோசைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, என்ன இருக்கு அந்த கேப்ல இருக்குது, இந்த போனுக்குள்ள எலும்புக்குள்ள இருக்கணும், தட் இஸ் கால் ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நம்ம போன்ஸ் நிறைய சொல்லலாம், லிம்ப் போன்ஸ், இந்த தை போன்ஸ்லாம் வெயிட் அதிகமாக தாங்கணுமா இல்லையா, அப்போ அது மாதிரி வெயிட் ஃபேரிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிளட் கனெக்டிவ் டிஷ்யூ, என்னது ரத்தம் ஒரு இணைப்பு திசு தான். நம்ம படிச்சுக்கோம், டென்த்லேயே படிச்சுக்கோம், பிளட் படிச்சுக்கோம். பிளட் இஸ் ஏ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு திசு அப்படின்னா பிளட் தான். அதுதான் உடம்புல எல்லா ஆர்கனையும் இணைக்குது. ஹார்ட்ல இருந்து பிளட் போனாலும் உடம்புல இருக்க அத்தனை ஆர்கனையும் இணைக்குது. டிரான்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னது டிரான்ஸ்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருளை கடத்துறது மூலமா என்ன பண்ணுது, எல்லா ஆர்கனையும் இணைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதான் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இது என்னென்ன இருக்கு, பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் பிளேட்லெட்ஸ். நம்ம படிச்ச மாதிரி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாம் நம்ம டென்த்லேயே படிச்சிருக்கோம். நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆக்ட் அஸ் எ டிரான்ஸ்போர்ட் மீடியம். இது என்ன பண்ணுறது, ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமாக செயல்படுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்சிஜனையோ அல்லது கார்பன் டை ஆக்சைடையோ அல்லது நியூட்ரியன்ஸோ எடுத்துகிட்டு போகக்கூடிய பயன்படுத்துறது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேரிங் நியூட்ரியன்ஸ், வாட்டர்ஸ், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் த்ரூ அவுட் த பாடி. நம்ம உடம்பு ஃபுல்லாக நியூட்ரியன்ஸையும் வாட்டரு, ரெஸ்பிரேட்டரி கேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது பயன்படக்கூடியது. இந்த பிளட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டென்த்லேயும் படிச்சுப்போம். இன்னும் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துலேயும் இந்த ஸ்பெஷலைஸ் கைண்ட் பிளட்டை மட்டும் தனியாக நிறைய பார்ப்போம். காமனாக பார்த்தோம் அப்படின்னா blood is a fluid connective tissue. It acts as a transport medium அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இப்போ இதுதான் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெசிஃபிக் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ ஒவ்வொரு டிஷ்யூக்களும் என்ன, அது என்ன பார்ட்ஸ் இருக்கு, எங்க இருக்கு, எந்த ஏரியாவில் இருக்கு, எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் மெயின். ஓகேவா, அடுத்த கிளாஸ்ல மசில் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.